ஓம் சாந்தி. 6/8/2026 சஹகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தனக்குத் தானே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் மிக மிக இனிமையாக ஆக வேண்டும். அனைவரையும் சுகத்தின் அன்பின் பார்வையில் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று உறுதி எடுங்கள். கேள்வி: யோகத்தின் சித்தி என்ன? பக்கா யோகியின் அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: அனைத்து கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாக குளிர்ந்ததாக ஆகிவிடும். இதுதான் யோகத்தின் சித்தியாகும். யாருடைய கர்மேந்திரியங்கள் ஒரு சிறிதும் சஞ்சலம் அடைவதில்லையோ அவர்தான் பக்கா யோகி ஆவார். அணு அளவும் கூட எந்த ஒரு தேகதாரியின் மீது கண்கள் மூழ்கிவிடக் கூடாது. இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் இளைஞர்கள் கிடையாது. உங்களுக்கு இப்போது இது வானப்பிரஸ்த நிலையாகும். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதனுடைய அர்த்தத்தை பற்றி மனதில் சிந்தனை கடலை கடைய வேண்டும். மேலும் குஷியில் இருக்க வேண்டும். மணப்பெண்கள் யாரு? யார் நம்மளை எழுப்பிட்டு இருக்கிறார்? எதற்காக எழுப்புறார்? அந்த அடுத்த லைன்ல வரும், விடிய போகுது, புதிய உலகம் வரப்போகுது, எழுந்திருங்க மணப்பெண்களே, எழுந்திருங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் விசாரம் பண்ணும்போது, சிந்தனை கடலை கடையும் போது குஷி இருக்கும். ஏனென்றால் இவை புது உலகத்திற்கான புது விஷயங்கள் ஆகும். இந்த புது விஷயங்களை இப்போது கேட்க வேண்டும். பழைய விஷயங்களையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்கே இருப்போம்? பழைய உலகத்துல தான் இருப்போம். ஆகையால பாபா புது உலகத்துக்கு போகணும், புது விஷயங்களை கேளுங்க, அப்போதான் அங்க போக முடியும் அப்படின்றார். இப்போது புது உலகத்தை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் மனிதராக இருக்க முடியாது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கும் போது, இது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய விஷயங்கள், அவை மீண்டும் புதிதாக சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆக பழையது புதியதாகவும் புதியது பழையதாகவும் ஆகிவிடுகிறது. இதில் ஞான நடனம் ஆட வேண்டி இருக்கிறது. பக்தியிலும் கூட அநேகர் நடனம் ஆடுகிறார்கள். அதில் கர்மேந்திரியங்கள் அதிகமாக செயல்படுகிறது. எங்கேயோ உள்ளுக்குள் ஞான நடனம் நடக்கிறது. அதாவது இது உள்ளுக்குள்ள ஆட வேண்டிய ஞான நடனம் அப்படின்றார். இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் நினைவில் உழைப்பு இருக்கிறது. ஞான சிந்தனை செய்து குஷியில இருக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி பாபாவுடைய நினைவில் இருக்கணும்னா அதுக்கு உழைக்கணும். அதுல உழைப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்றார். குழந்தைகளில் நிறைய பேர் இதில் ஃபெயிலாகி விடுகிறார்கள். எங்கேயாவது கீழே விழுந்து விடுகிறார்கள். அனைத்தையும் விட முக்கியமான விஷயம், எந்த ஒரு பெயர் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளக் கூடாது. ஆண் பெண் காமத்திற்கு வசமாகி பெயர் ரூபத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள் அல்லவா? அதுவே கோபம் பெயர் ரூபத்தில் சிக்க வைப்பதில்லை. முதலில் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒருவரின் பெயர் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளக் கூடாது. தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் ஆத்மா, அஷரீரியாக வந்தோம், அஷரீரியாகி செல்ல வேண்டும். இந்த ஷரீரத்தின் உணர்வை விட வேண்டும். இந்த பெயர் ரூபத்தில் சிக்குவதென்பது மிகவும் கொடிய நோயாகும். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தருகிறார். சிலர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு மறைமுகமான நோய்.
ஆகையால் நாயகன் நாயகிகளை அல்லது தந்தை குழந்தைகளை எழுப்புகிறார். தந்தை கூறுகிறார், நான் வருவது இனிமையான குழந்தைகளிடம்தான், பாரதத்தில்தான் வருகிறேன். ஒருவருக்கு தான் பிறந்த தேசம் பிரியமானதாக இருக்கும் தானே? எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்றால் அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இன்று நாளை என்று சொல்லி சொல்லியே காலன் ஒரு நாள் விழுங்கி விடுவான். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் பாக்கி இருக்கிறது. எல்லையற்ற தந்தை என்று நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். இல்லையென்றால் வெளியில் சென்றதை மறந்து விடுவீர்கள். தந்தையோ கல்யாணக்காரி அல்லவா? அதாவது நன்மை செய்பவர் தானே. ஆகையால் அவர் என்ன சொன்னாலும் அதுல நமக்கு நன்மை தானே இருக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த யோகத்தினால்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் 21 பிறவிகளுக்கு விலகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். தூய்மையாகவோ அவசியம் இருக்க வேண்டி இருக்கிறது. தூய்மையின் விஷயம்தான் முக்கியமானது. எவ்வளவுக்கெவ்வளவு நினைவில் அதிகமாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு இந்திரியங்களும் சாந்தமாகிவிடும். யோகத்தின் சித்தி முழுமையாகாத வரை இந்திரியங்களும் கூட சாந்தமாகாது. யோகாவும் பண்ணணும், அதே நேரத்துல தூய்மையாகவும் இருக்கணும். அப்பதான் கர்மேந்திரியங்கள் சாந்தமாயிடும், குளிர்ச்சி ஆயிடும் அப்படின்றார். ஒவ்வொருவரும் காம விகாரம் என்னை ஏமாற்றாமல் இருக்கிறதா என்று தன்னை சோதிக்க வேண்டும். நான் பக்கா யோகி என்றால் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது. இது வானப்பிரஸ்த நிலையை போல்தான். இதில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அந்த காலத்துல வானப்பிரஸ்த நிலை அப்படின்னா யாத்திரைகளுக்கு போவாங்க, கோவில்களுக்கு போவாங்க, ராமகிருஷ்ணன் எங்கேயாவது ஆசிரமங்களுக்கு போவாங்க. அதாவது இறைவனுடைய நினைவுல இருப்பாங்க. அதுபோல இது உங்களுடைய வானப்பிரஸ்த நிலை. கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையக்கூடாது. அதை நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. தந்தையினுடைய நினைவிலேயே இருங்க அப்படின்றார். நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். தொழில் செய்பவர்களும் கூட யுக்தியாக நேரம் ஒதுக்கி சேவைக்கு செல்ல முடியும். சென்டர்ல இருக்கிறவங்க யார் வந்தாலும் ஞானம் கொடுப்பாங்க, இல்லை எங்கேயாவது போய் சேவை செய்வாங்க, உயிர் தானம் கொடுப்பாங்க, ஞான தானம் செய்வாங்க. இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். அதற்காக வீட்டில் இருக்கிறவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை. தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட யுக்தியாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சேவைக்கு செல்ல முடியும் அப்படின்றார். சேவையில் ஈடுபாடு உள்ளவர்களை பாபா அன்பு செய்வார், பாலனையும் செய்வார். யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களால் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. பாபா உதவியும் செய்வார் அல்லவா? குழந்தைகள் மிகவும் இரக்க மனம் உடையவர்களாக ஆக வேண்டும். பாவம், உலகத்தில் உள்ளவர்களின் வாழ்க்கை மிகவும் துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். அழியாத ஞான ரத்னங்களின் தானம் கொடுப்பதை போன்ற சர்வ உத்தம ஞான தானம் வேறெதுவும் இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாம் தேவதையாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். தந்தை நமக்கு இந்த அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்வதற்கு தந்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இது போன்ற உயர்ந்த தானம் வேறு எதுவும் கிடையாது. தூய்மையாகவும் இருக்கணும், யாருடைய பெயர் ரூபத்திலையும் மாட்டிக்க கூடாது, பாபாவையும் நினைவு செய்யணும், அதே நேரத்துல ஞான தானமும் செய்யணும், உயிர் தானம் செய்யணும். உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கோ அளவற்ற குஷி இருக்க வேண்டும். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள்,
மேலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள், மனம் சொல் செயலால் தூய்மையாகுங்கள் என்று இதை மட்டும் கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள், பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் பணத்தினால் தங்களுக்கும் முழு உலகத்திற்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞானதானம் செய்ய வேண்டும். ரூப் பசந்த் ஆக வேண்டும். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அனைவர் மீதும் அன்பு நிறைந்த பார்வை வைக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம் சம்பூர்ண சமர்ப்பணம், அதாவது முழுமையான அர்ப்பணிப்பு என்ற விதியின் மூலம் அனைத்து குணங்களிலும் வெற்றியாளராக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். யாருடைய எண்ணத்திலும் ஷரீர உணர்வு இல்லையோ இதற்குதான் முழுமையான அர்ப்பணிப்பு என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஷரீரத்தின் பற்றையும் அர்ப்பணித்து விடுவது, அதாவது நான் இன்னார் என்ற எண்ணத்தையும் அர்ப்பணித்து முழுமையாக தங்களை சமர்ப்பிக்கக்கூடியவர்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகுகிறார்கள். அதாவது சமர்ப்பணம் அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். தேக உணர்வை சமர்ப்பிக்கணும் அப்படின்னா நான் தேகம் இல்லை, நான் ஆத்மா. அடுத்தது நம்ம படிச்சிருப்போம், ஏதாவது பதவியில் இருப்போம், நமக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கும், அதன் மீது கூட நமக்கு பற்று இருக்கும். வெறும் சரீரத்தின் மீது மட்டும் பற்று இல்லை, சரீரத்திற்கு சம்பந்தப்பட்ட பெயர் பதவி அதுலேயும் பற்று இருக்கும். அந்த பற்றையும் முழுமையாக யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தான் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆனவர்கள் அப்படின்றார். அப்படிப்பட்டவங்க தான் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக ஆக முடியும். அவர்களிடம் எந்த ஒரு குணத்தின் குறைபாடும் இருப்பதில்லை. யார் முழுமையாக அர்ப்பணித்து அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகுவதற்கான அல்லது சம்பூர்ணம் ஆகுவதற்கான லட்சியத்தை வைக்கிறார்களோ அப்படிப்பட்ட முயற்சி செய்பவர்களுக்கு பாப்தாதா சதா விஜயி பவ, அதாவது சதா வெற்றியாளர் ஆகுங்கள் என்ற வரதானத்தை கொடுக்கிறார். ஸ்லோகன்: மனதை தன்வசப்படுத்துபவர்கள்தான் மன்மனாபவ என்ற நிலையில் நிலைத்திருக்க முடியும். அவ்யக்த சமிகை: தூய்மை மற்றும் தூய்மையற்ற தன்மைக்கு முக்கிய காரணம் நினைவு. எப்பொழுது இவர் தேவி என்ற நினைவு இருக்கிறதோ அப்பொழுது அந்த நினைவு பார்வை மற்றும் உள்ளுணர்வை தூய்மையானதாக ஆக்குகிறது. மேலும் இவர் ஒரு பெண் என்ற நினைவு வரும்போது அந்த நினைவு உள்ளுணர்வையும் பார்வையையும் தூய்மையற்ற தன்மையின் பக்கம் இழுக்கிறது. அங்கே ரூபத்தை பார்ப்பார்கள், இங்கே ஆன்மீக தன்மையை பார்ப்பார்கள். எவ்வளோ அழகா பாபா தூய்மையாகுவதற்கான எளிமையான முயற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நினைவு தான். தூய்மையாகிறதுக்கும் சரி, தூய்மையற்ற தன்மைக்கும் சரி, நினைவு தான் ஆதாரம். அந்த நினைவை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவர் ஒரு தேவி, ஒரு தெய்வீக ஆத்மா என்ற நினைவு இருந்தது அப்படின்னா அந்த நினைவு உங்களுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வை தூய்மையானதாக ஆக்கிடுறது.
அதுவே சாதாரணமாக ஒரு பெண் என்ற நினைவு வரும்போது, அந்த நினைவு உங்களுடைய உள்ளுணர்வு மற்றும் பார்வையை தூய்மையற்றதாக ஆக்கிடுது அல்லது தூய்மையற்ற தன்மையின் பக்கம் இழுக்குது. அதாவது ஒரு பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரூபத்தை பார்ப்பீங்க. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு அந்த ரூபத்தை பார்ப்பீங்க. அதுவே தேவின்னு நினைக்கும்போது, இங்கே அப்பவும் அவங்க ரூபம் தெரியுது. ஆனா, அங்க ரூஹானியத் அப்படின்றார். ஆன்மீக தன்மை தெரியும். ஆன்மீக தன்மைய பார்ப்பாங்க. அதனால நம்முடைய நினைவை மாத்திக்கணும். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே
சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்